ஒரு பாட்டு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுது. சந்தோஷமாக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ பர்த்டேனாலும் சரி, இல்லை ஒரு கல்யாண ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் பாட்டு ரொம்ப தேவை. அதுக்காக நம்ம உடனே தேடி போகக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் தேடுவோம். அப்படி இல்லைனா எங்கேயாவது ஷார்ட்ஸில் ஏதாவது சாங்ஸ் நல்ல சாங்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப காலமாகவே நம்ம யூஸ் பண்ணுறது பர்த்டே அப்படின்னா அந்த ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற அந்த ஒரே சாங் தான் நம்ம காப்பி பண்ணி போடுவோம். அதே மாதிரி நியூ இயர் வந்தால் அந்த கமலஹாசன் சாங் மட்டும் சகலகலா வல்லவன் அந்த பாட்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் நமக்காக ஒரு பாட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறதில்ல? ஏன் முடியாது? ஒரு பாட்டு நார்மலாக உருவாகணும் அப்படின்னா சிங்கர், மியூசிக் டைரக்டர், ஸ்டுடியோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் தேவைப்படுது. ஆனால் இப்போ ஏஐ இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான பாட்டை நம்ம ஓன் லிரிக்ஸ் யூஸ் பண்ணி மியூசிக் ஸ்டைல்லேருந்து எல்லாமே நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பாட்டு, அதாவது நாளை நமதே படத்தில் வர மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்ல வரல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு உங்கள் குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா உங்கள் குழந்தையோடைய நேமை போட்டுட்டு அந்த சாங்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அப்போ ஒரு புதுவிதமாக ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ரெகுலரான ஒரு ஹாப்பி பர்த்டே சாங்கை தாண்டி நம்ம பேரோட ஒரு பர்த்டே சாங் வருது, அதை ஒரு ஸ்டீரியோவில் போட்டுட்டு அந்த பர்த்டே டைமில் கேக் வெட்டும் போது போட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். இந்த மாதிரி ஒரு சாங்ஸு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கூப்பிட போகிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஆமாங்க, அதே ஆட்டோக்கார தம்பி தான் நம்ம கூப்பிட போகிறோம். இன்றைக்கி ChatGPT 11 Lab ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஓன் லிரிக்ஸை க்ரியேட் பண்ணி மியூசிக்கை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் மேல், ஃபீமேல், சிங்கர், கோரஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு லிரிக்ஸ் எழுத்து தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களே எழுதி இதை நீங்கள் கம்போஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ChatGPTயில் கேட்டு கம்போஸ் பண்ணலாம். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். கம்ப்ளீட் சாங்கை உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு காட்டித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீ அங்கே நான் இங்கே, நம் வானம் ஒன்றுதானே, தூரம் மட்டும் நம்மிடையே, நெஞ்சம் என்றும் உன்னிடமே. காலை வரும் நேரமெல்லாம் உன் நினைவு வந்திடுமே, காற்று வந்து என்னை தொட்டால் உன் வாசம் வீசிடுமே. பேசாமல் போன நொடிகள் உன் பெயரை சொல்லிடுமே, கண்ணை மூடும் நேரமெல்லாம் நீ அருகில் தோன்றிடுமே. இந்த வீடியோக்காக நான் ஒரு சிம்பிளாக ஒரு லவ் சாங்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் ChatGPT யூஸ் பண்ணி லிரிக்ஸு, சாங்கோட கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மியூசிக் வேணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ChatGPT யூஸ் பண்ணி டிசைட் பண்ணலாம். ஒன்ஸ் லிரிக்ஸ் அது கொடுத்த உடனே நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அந்த வரிகள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது நேம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய நேம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம 11 லேபில் கொடுத்து அந்த ப்ராம்ப்டை நம்ம ஒரு சாங்காக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணுங்கள். ChatGPT இமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சாங்குடைய ஐடியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொமான்டிக் சாங்கு, அப்புறம் மேல் வாய்ஸு, அப்படி இல்லைனா ஃபீமேல் வாய்ஸு, அப்புறம் கிட்டார் யூஸ் பண்ண போகிறோம், ட்ரம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எமோஷனல் பேக்ரவுண்டுக்கு பியானோ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லவ் சாங்ஸ் கொடு அப்படின்னு மட்டும் ChatGPTயில் கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம சாங்கோட அந்த பேஸ், மூட் என்ன, ஸ்டோரி என்ன, லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளியராக சொன்னால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஒரு சாங்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐ வாண்ட் டு கிரியேட் தமிழ் ரொமான்டிக் சாங் கொடுத்துட்டேன். தீம் பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்ணி செப்பரேட் ஆகிட்டாங்க, டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த ஃபீலிங்கில், அதுக்கப்புறம் எமோஷ்னல், ரொமான்டிக், அப்புறம் ஹோப்ஃபுல், நம்பிக்கை, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஸ்டைலு, மாடர்ன் தமிழ் லவ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ, வெர்ஸ் இருக்குது, கோரஸ் இருக்குது, அப்புறம் செகண்ட் லைனு, அப்புறம் அந்த பிரிட்ஜு, ஃபைனல் கோரஸ், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறேன் நான். ஸோ இதில் நீங்கள் ஒரிஜினல் தமிழ் லிரிக்ஸ் வேணும். ஏன்னா இது நம்ம வெளியே யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் நேச்சுரல் தமிழாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் இந்த காப்பிரைட் இஷ்யூ நமக்கு வரக்கூடாது. இது வேறு ஏதாவது ஒரிஜினல் சாங்குடைய அந்த இதை அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. அந்த சிங்கர், கம்போசர் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக காப்பிரைட் வந்துடும். அதனால் அதெல்லாமே வராமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஜஸ்ட்டு நான் கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ப்ராசஸ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லைன் கொடுத்துருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ இந்த லைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ஸு, அதுக்கப்புறம் அந்த கோரஸ் என்ன பாடுவாங்க,
அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கோரஸு, ஃபைனலு, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கு நமக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் சாங்கு. இதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய ஓன் லிரிக் அப்படின்னா நமக்கு பிடிச்ச வார்த்தையை வச்சுக்கலாம், இல்லை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நல்ல கவிதை நடைய இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் வந்து வராது. அதனால் நம்ம ChatGPT என்ன பண்ண போகிறோம், இதை வந்து சிங்கபிள் லிரிக்ஸாக வேணும் அப்படின்னு கேட்குறோம். அதாவது ஷார்ட் லைன் ஈஸியாக படிக்கிற மாதிரி, ஈஸியாக கேட்டால் புரிகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்க போகிறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து லைனை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் வந்து ஈஸியாக இருக்கணும், சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அந்த வார்த்தைகள் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்புறம் கோரஸ் வந்து கேட்சியாக இருக்கணும், சும்மா கண்ணாம்பிடான்னு கத்தக்கூடாது. அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிவிட்டு ஒரிஜினலாக நல்ல ஒரு ஃபீல் வர மாதிரி ஒரு மீனிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுத்துரும். இதுக்கப்புறம் இது மட்டும் இருந்தால் போதுமா நமக்கு? கண்டிப்பாக வந்து இது வந்து லிரிக்ஸ் ஓகே. ஆனால் இதை வந்து நம்ம 11 லேபில் கொடுக்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான பாட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதுக்கு வந்து ப்ராப்பரான ப்ராம்ப்ட் வந்து இருக்கணும். அதையும் நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ எனக்கு இதில் வந்து தேவையான விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டேன், என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேல் வாய்ஸ் வேணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டாரு, அப்புறம் சாஃப்ட் பியானோ, பேஸு, லைட் சினிமேட்டிக் ஸ்ட்ரிங்க்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த டெம்போ இருக்கணும், கோரஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் சொல்லிட்டேன். கடைசியில் மறுபடியும் வந்து ஏதாவது மூவியில் உள்ள சாங்கோ இல்லைனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதாவது கம்போசருடைய சாங்கோ வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே வந்து சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வந்து ப்ராம்ப்ட் வந்து கிடச்சிரும். அந்த ப்ராம்ப்டை நீங்கள் வந்து 11 லேபில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் காட்டிகிட்டு இருக்கேன். இதை வந்து மொபைல்லையும் பண்ணலாம். மொபைலில் பண்ணும்போது இந்த சாங்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு, டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராம்ப்ட் வந்து கிடச்சிருச்சு, சரிங்களா? ஸோ அது என்னென்ன ஸ்லோவில் இருக்கணும், அதனுடைய அந்த வாய்ஸுடைய பிபிஎம் அது கூட வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. கோரஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே ஓவராலாக எல்லாமே வந்துருச்சு. இதுதான் வந்து அதனுடைய ப்ராம்ப்ட்டு, சரிங்களா? இந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே காப்பி பண்ணுறோம், அந்த லிரிக்ஸையும் காப்பி பண்ணுறோம். ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சாங் வரும். இப்போ நம்ம 11 லேபில் போகலாம். நீங்கள் வந்து இமெயில் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா கூகுள் கேட்கும். அந்த இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் வந்து கேட்கும். இதெல்லாமே வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எங்கே கேட்டீங்க, ஓகே, ஜஸ்ட்டு நியூஸில் போடுங்க. நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட்டர் அப்படி இல்லைன்னா சும்மா எஜுகேஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன வேணும், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, வீடியோ, ஆடியோ எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிக்கும். ஜஸ்ட்டு இதெல்லாமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னு உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண சொல்லும். அது எதுக்காக அப்படின்னா உங்கள் வாய்ஸ் மாதிரியே நீங்கள் ஒன்ஸ் 30 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதை பேச சொன்னீங்கன்னா உங்கள் வாய்ஸ்லேயே பேசும். அது நீங்கள் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது, அதுக்கு வந்து பே பண்ணணும். அதனால் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து அந்த ரெக்கார்ட் பண்ண சொல்லும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போகும். இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து லாகின் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்குது, வீடியோ எடிட்டிங்லாம் ஃப்ரீ வெர்ஷனில் கிடைக்காது. இதில் வந்து உங்களுக்கு 10,000 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் மந்த்லி. அதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணலாம். மியூசிக், இமேஜ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். 11 லேபில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. 11 லேபில் வந்து லாகின் பண்ணிவிட்டு இந்த மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 11 லேபில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து லிரிக்ஸை வந்து தனியாக பேஸ்ட் பண்ணணும். இங்கே வந்து அந்த ப்ராம்ப்டை வந்து தனியாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து லிரிக்ஸை தனியாக பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லிரிக்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், எந்த மாதிரி சாங்ஸ் வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தனியாக லிரிக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண பாட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்ட் கொடுக்குறோம். அப்போ தான் ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட் ஆகணுன்னா உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும், மியூசிக் வந்து கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு 1 மினிட் மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுக்கும். அதுக்குள்ளே வந்து உங்கள் சாங்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ சாங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு வந்திருக்கு. இது நான் இன்னும் கேட்கல, ஜஸ்ட் கேட்பேன் எப்படி இருக்குன்னு. அங்கே நான் இங்கே
நம் வானம் ஒன்றுதானே, தூரம் மட்டும் நம்மிடையே, நெஞ்சம் என்றும் உன்னிடமே. காலை வரும் நேரமெல்லாம் உன் நினைவு வந்திடுமே, காற்று வந்து என்னை தொட்டால் உன் வாசம், பேசாமல் போன நொடிகள். அப்படின்னா இதை வந்து இந்த இடத்த அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிவி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நீ அங்கே நான் இங்கே, நம் வானம் ஒன்றுதானே. இது வந்து நீங்கள் வந்து இந்த லிரிக்ஸை வந்து இந்த ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்மிடையே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பாடுறதுக்கு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை மாற்றிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பர்த்டே விஷ் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுடைய கிட்ஸுடைய நேம் யூஸ் பண்ணி ஒரு பர்த்டே சாங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதையும் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அது வந்து நம்ம ChatGPTலாம் போக போகிறதில்ல, நம்ம ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். அதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா போகும், அது வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் வந்து ChatGPTலாம் யூஸ் பண்ணல, சிம்பிளாக வந்து கொடுக்குறேன், பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த லிரிக்ஸ் ChatGPTல கேட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இது வந்து சிம்பிளாக நான் கொடுத்துருக்கேன், அது கரெக்டாக வருது அப்படின்னு தெரில, பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஓகே, இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நம்ம ப்ராம்ப்டே கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து என்னுடைய பொண்ணுடைய நேமில் வந்து ஒரு விஷ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 230 minutes, அதாவது 2.5 நிமிஷம் வந்து கொடுத்துருக்குது பாட்டு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சனா, என் கண்ணின் மணியே சனா, வானில் இருந்து வந்த தேவதினி, என் வாழ்வில் ஒளி தந்தாயினி, உன் சிரிப்பில் என் உள்ளகம் அழகாகும், என் செல்ல மகளே சனா சனா, என் அன்பின் சனா, நீ என்றும் நலமா வாழிய, 100 ஆண்டுகள் நீ மகிழ்ந்திட வாழ்த்துகிறே என் பொன்மன். சாரி, நான் ஆக்சுவலாக வந்து பாட்டை கேட்டுட்டு அப்படியே மெய் மறந்துட்டேன். நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன். அந்த லிரிக்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பா பொண்ணு டக்குன்னு வந்து நானே வந்து அப்படி ஜஸ்ட்டு கேட்டுட்டு இருந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, எதுவுமே ப்ராம்ப்டே இல்லாமல் சிம்பிளாக பண்ணது. நேமும் கொடுத்துருங்க, எந்த மாதிரி வேணும், மேலாக ஃபீமேல் வாய்ஸாக, மெலோடியாக, லாஸ்ட்டில் வந்து ஃபாஸ்ட் பீட் இருக்கணுமா, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு சாங் கிடச்சிரும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இனி நமக்கான ஒரு பாட்டு நம்மளே உருவாக்கலாம். ஓன் லிரிக்ஸ், நம்மளுடைய ஓன் மியூசிக், எந்த காப்பிரைட்டுக்கும் பயம் தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ரீல்ஸில் வந்து ஒரு எமோஷ்னலான ஏதாவது ஒரு விஷயம் இமேஜை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு ஏதாவது பேக்ரவுண்டில் மோட்டிவேஷன் சாங் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராம்ப்ட் வேணும், நான் க்ரியேட் பண்ண மாதிரி அந்த கரெக்டான அந்த மியூசிக் என்ன, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு காப்பி பண்ணி அனுப்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.